வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ் கேர். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம். இதை உப்பு பருப்புன்னு கோயம்புத்தூர் சைடில் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்ம இது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய், நம்ம இப்போ சிம்பிளான ஒரு பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ வாஷ் பண்ண பருப்பு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஒரு ரா ஸ்மெல் போகும். இப்போ நான் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 4 பல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு லைட்டான புளிப்பு சேர்க்குறதுக்காக ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு புளியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி ஆட் பண்ணாமலேயும் செய்யலாம். லைட்டு புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வேறு நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவை. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் தேவையான அளவு. அவ்வளோதான். இது நம்ம பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண கிடையாது. இந்த இன்க்ரீடியன்ட் மட்டுமே போதும். சூப்பராக இருக்கும் இது சாப்பாட்டுக்கு. நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ இதை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் ரா ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ பருப்பு குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறேன். நீங்கள் நெய்யும் விட்டு தாளிச்சிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா இதெல்லாம் கரிஞ்சிரும் டக்குன்னு. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இது நம்ம பருப்பு குழம்புல கொட்டிக்கலாம். இதில் நான் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சொல்ல மறந்துட்டேன். நீங்களும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேக வைக்கும்போது ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெயிலேயே தாளித்து விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சாப்பாட்டுக்கு நெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கோயம்புத்தூர் சைடில் உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் லஞ்சுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.